யாருக்கு என்ன நடந்தாலும் தட்டிக்க. இந்த யானை தந்தங்கள்லாம் கடத்துறாங்க இல்லையா, அந்த தந்த கடத்தலை சுற்றி தான் இந்த காட்டாளன் படத்துடைய கதை எழுதப்பட்டிருக்கு. படம் பார்க்கும்போது பல ரேண்டமான தாட்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த படத்தை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த பிரதானமான சந்தேகத்தை தாண்டி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தியேட்டரில் இருந்த கொஞ்சம் பேரோட சேர்ந்து நாங்களும் கூட இந்த டூ பேட் இட் இஸ் குட் அப்படிங்கிற அந்த ஃபன் மோடுக்கு போயிட்டோம். படத்தில் யானையை பிடிக்க 3-4 பேர் சேர்ந்து ஓடி போய் சுற்றி நின்று கயிறு வச்சு கட்டி அதை உசுப்பேரி என்னென்னமோ பண்ணி அதை சாகடித்து தந்தத்தை கட் பண்ணி எடுப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் ஹீரோ ஆண்டனி ஒரு யானையை வேட்டையாட ட்ராப் பண்ணுவார். ஸோ ஒரு யானையை பிடிச்சி அது மேலேயே ஏறி உட்காருவார். இப்போ அந்த யானையை சாகடிக்க ஈஸியான வழி என்ன? குனிஞ்சு அது காதுகிட்ட போய் இந்த படத்துடைய கதையை சொல்கிறது தான் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படியான இமேஜினேட்டிவான ரைட்டிங்லாம் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. வேறு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஹூடிக்கு இனிமேல் வேலை வராதுன்னு நினச்சேன். காட்டாளன் ஆனக்கொல்லிங்கிற ஒரு கற்பனை கிராமம். அங்கே அடிக்கடி யானைகளோட அட்டாக் நடந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. உள்ளூரில் கொஞ்சம் ப்ராப்ளமான வேட்டைக்காரர் மாறி அவர்கிட்ட இந்த மக்கள் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சாக்கில் யானைகளை வேட்டையாடுற மாதிரி அப்படியே யானைகளோட தந்தத்தை வெட்டி இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிராம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த மக்களையும் அடிமை மாதிரி நடத்துகிறாரு. நிறைய அட்ராசிட்டிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள தங்க வச்சு அவங்களையும் வேலை வாங்கி தனக்குன்னு ஒரு சிண்டிகேட்டே உருவாக்குறாரு மாறி. இது பல வருஷங்கள் கண்டினியூ ஆகுது. ஒரு கட்டத்தில் மாரியோடைய காம்படிட்டர் எடி எப்படியாவது மாரியோடைய இந்த பிஸ்னஸை காலி பண்ணோம் அப்படின்னு மாஸ்டர் பிளான் பண்ணுறாரு. இந்த 2 வில்லன்களுக்கு நடுவில் மாரிக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டனிங்கிற ஹீரோவை வரவழைக்கிறாரு மாரி. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த காட்டாளன். இதுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியலனா நீங்கள் சினிமா பார்க்குறது வேஸ்ட். ஹைலி ஸ்டைலைஸ் டோனில் மாஸ் பிஜிஎம் ஃபுல் ஆன் ஆக்ஷன் ஒரு படத்தை எடுக்க நினச்சிருக்காங்க. அவங்க எய்ம் பண்ண அந்த விஷுவல் டோன் மூட் கண்டிப்பாக செட் ஆகிருக்கு. ஆனால் அஸ்திவாரமே இல்லாமல், ஏன் பில்டிங்கே இல்லாமல் ஜஸ்ட் கலராக பெயிண்ட் மட்டும் அடிக்க முடியுமா? லைட்டிங் மட்டும் செட் பண்ண முடியுமா? அதை தான் ட்ரை பண்ணி ஆடியன்ஸுக்கே 4 காட்டு காட்டியிருக்காங்க. தட்ஸ் வை திஸ் மூவி இஸ் டைட்டில் காட்டாளன். வலிக்குது சார். இப்படியான கேங்ஸ்டர் கார்ட்டல் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் யூனிவர்ஸில் அந்த பிளே புக்கில் என்ன மாதிரியான காட்சிகள் ஸ்டோரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் வந்திருக்கோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஒரிஜினாலிட்டினா எந்த டீ கடையில் கிடைக்கும்னு கேட்பாங்க போல இருக்குது. பிரதானமாக புஷ்பாலேருந்து எக்கச்சக்கமாக இன்ஸ்பயராக இருக்காங்க. எனக்கு புஷ்பா பெருசாக ஒர்க் ஆகாத படம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது தான் புஷ்பா எப்படிப்பட்ட மாஸ்டர் பீஸ்னு எனக்கு புரியுது. அங்கே வந்து செம்மரம்னா இங்கே யானை தந்தம். 2த்துலேயுமே கார்ட்டல், 2 கார்ட்டல்லையுமே சுனில் இருக்கார். கார்ட்டலுடைய கண்ட்ரோலில் ஒரு சண்டை இருக்குது. ஒருத்தர் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. தென் ஹீரோவுக்கு ஒரு துரோகம் நடக்குது, அவரே பழி வாங்குறாரு. தென் அவரே கண்ட்ரோல் எடுக்கிறதுன்னு கொஞ்சம் அப்படி கஜல் பக்கமும் போயிட்டு வராங்க. ஏயில் ப்ராம் கூட சரியாக கொடுக்காம எழுதி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதையை. கேரக்டர் ரைட்டிங் அடுத்த டெட்லி சம்பவம். கொடூரம் இல்லைன்னா அவர் வர ஒவ்வொரு சீன்லையும் கொடூரம் கொப்பளிக்கணும். திடீர்னு கொலை பண்ணுவார், டீனேஜ் குழந்தைங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவார், சின்ன குழந்தைங்களை தூக்கி போட்டு மிதிப்பார், லேடிஸோட கழுத்தை கத்தியால் அறுப்பார். இப்படி அன்னைக்கு ஷூட்டிங்கில் மூடில் என்ன மாதிரியான கோபம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சீன் எழுதியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆண்டனி, ஜெகதீஷ் அந்த கிராமத்தில் இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற சில கேரக்டர்ஸ் மட்டுமே இந்த படத்தில் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். மற்றவங்க எல்லாருமே நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான். ஸோ இந்த நெகட்டிவ் கேரக்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது மெயின் வில்லன் இருக்கார் இல்லையா மாரி, அதுலேருந்து ஆரம்பித்து வேரியிங் டிகிரிஸில் எழுதப்பட்டிருக்கு. கபீர் துஹான் சிங், பார்த் திவாரி, ஹரிசங்கர் நாராயணன் எல்லாருமே 1 நோட் வில்லன்கள் மட்டுமே. சரி, ஹீரோ ஆண்டனி கேரக்டர் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அதெல்லாம் நீ எதிர்பார்க்குற அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பில் யானையை வச்சே மிதிக்கிறாரு இயக்குனர். ஹீரோ கேரக்டர் யார் என்னன்னு எந்த டீட்டெயிலிங்கும் கிடையாது. மார்க்கோவுக்கு ஒரு கனெக்ட் வேறு கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறாங்க ஹீரோ கேரக்டர் பேக்ரவுண்டை வச்சு. கடைசி வரைக்கும் சொல்ல எனக்கு என்னமோ அவருடைய நடிப்பை பார்க்கும்போது அவர் ஒரு ஹியூமனாய்டு ரோபோவாக இருப்பார்னு தோணுது. அடுத்த பாட்டில் அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அடுத்த பார்ட் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் யாராச்சும் பார்த்து சொல்லுங்கள், நான் பார்க்க மாட்டேன். துஷாராலாம் எது இந்த படத்தில் இருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் நம்ம அல்ஃபோன்ஸ் புத்திரன் வராரு, ஆனால் இப்போ அவர் எல்லா படத்துலையும் இருக்காரு. கேப் விடாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரவி பஸ்ரூர், மியூசிக் டைரக்டர். அவருடைய மியூசிக்லாம் நான் இன்றைக்கி பார்த்த 2வது படம் இது. காதுக்கு கண் இருந்தால் அழும் போல இருக்குது, அந்த அளவுக்கு சத்தம். ஒருவேளை இதுதான் பிளாஸ்ட்னு நினச்சிட்டாரோ என்னவோ. வழக்கமாக கதையில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மியூசிக்கை லவுடாக போட்டு மாதிரி வச்சு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் இந்த படம் ஃபுல்லாக லவுடாக மியூசிக் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓரமாக ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தால் கூட டக்குன்னு அவருக்கு ஜூம் போய் அவரை ஸ்லோமோ பண்ணி அதுக்கு ஒரு மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக அமக்கலப்படுத்திருக்காங்க. எல்லா ஸ்டன் சீன்ஸ்லையும் பில்டப் பண்ணுறேன்னு ஸ்லோமோ பண்ணியிருக்காங்க. அப்படியுமே இந்த படம் 2 மணி நேரம் தான் வருது. அண்ட் சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப டயரிங் வேறு. யார் அடிக்கிறாங்கன்னே சில இடங்களில் புரியல. கண்டினியூட்டி பிரச்சனை வேறு இருக்குது. ஆக்ஷன் படங்களுடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் பகீர்னு இருக்கணும். இந்த படத்தில் குபீர்னு இருந்துச்சு. படம் முழுக்க கேப்ரால் கிட்ட சொல்லிட்டியா, கேப்ராலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், கேப்ராலுக்கு வைத்த வலி தெரியுமா அப்படின்னு பில்டப் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே உங்க மைண்ட் ரோலக்ஸுக்கு போகும்ல. எஸ்,
அதே தான் இவங்களும் அங்கேருந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம லோக்கி பிரச்சனை பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அவரையே அந்த கேமியோ ரோலில் நடிக்க வேறு வச்சுட்டாங்க. படத்துடைய ஒரே ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் வந்து இந்த விஷயம் மட்டும்தான். இது தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஆர்ஜேபி கருப்பு படத்தில் ருக்மிணி வசந்த், ரிஷப் ஷெட்டி, ஜிம் கேரின் எல்லாரையும் கேமியோ பண்ண வச்சிருப்பார்ல. மொத்தத்தில் இந்த காட்டாளன் என்கிற ஆட்கொல்லி ஆனக்கொல்லி ஸ்கிரிப்டே இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் படத்துக்கான பிச் டெக் மட்டுமே. கண்டிப்பாக படம் கிடையாது இது. கேஜிஎஃப் மாதிரி, புஷ்பா மாதிரி, விக்ரம் மாதிரி எல்லா மாதிரிகளையும் எடுத்து வச்சு ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ரீலில் கதை, திரைக்கதை, கேரக்டர், எமோஷன்லாம் எப்படி இருக்கும்? இல்லை. கூடுதலாக 3 போஸ்ட் கிரெடிட் சீன் வேறு இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபுக்கு மேலே உங்களால் தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா கங்க்ராட்ஸ். இந்த 3 எக்ஸ்ட்ரா சீனை பார்க்குற பொறுமை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கான ஒரு ரிவார்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த 3 சீனையும். அதுக்குன்னு இந்த 3 சீன் நல்லா இருக்கும்லாம் கிடையாது. அது வரைக்கும் உங்களோட படம் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கும். எந்த பர்பஸும் கிடையாது.